வணக்கம். இந்திய மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரச்சனை எங்கே இருக்குது அங்கே தான் நம்ம போய் பார்க்கணும். நேற்று நம்ம யூஎஸோட கடன் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் ஒரு 8 மணிக்கு ஃப்ரெஷ் டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் யூஎஸ் கவர்மெண்ட் $275 பில்லியன் லோன் வாங்கியிருக்கிறாங்க. சிங்கிள் டேயில் $275 பில்லியன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் 30 எங்கள் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணுன்ற அந்த இது வந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா என்ன சொல்லிச்சுன்னா அவங்களோட டோட்டல் லோன் $33 ட்ரில்லியன் இருக்கிறது. அதாவது 33 லட்சம் டாலர்ஸ், சரியா? கோடி டாலர்ஸ், அதான் பெட்டர் இது. ஸோ ட்ரில்லியன் டாலர்ஸ் அவங்க கடன் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நேத்தோட டேட்டா பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா $33.44 ட்ரில்லியன். 2 வாரத்தில் ஆல்மோஸ்ட் $500 பில்லியன் லோன் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தா எவ்ரி டே க்ளோஸ் டு அபவுட் $32 பில்லியன் லோன் வாங்குறாங்க. நம்ம ரூபா கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 2,75,600 கோடி. நினச்சி பாருங்கள், மறுபடியும் நான் சொல்கிறேன், 2,75,600 கோடி எவ்ரி டே அமெரிக்கா கவர்மெண்ட் லோன் வாங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பீடில் வாங்கினாங்கன்னா மாதம் 1 ட்ரில்லியன் லோன் வாங்குவாங்கன்றது காட்டுது. ஸோ பிரச்சனை அங்கே இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை தான் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் காட்டுச்சு. தோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நேற்று ரெக்கார்ட் பண்ணும்போது யூஎஸ் மார்க்கெட் ஸ்லைட் பாசிட்டிவாக இருந்துச்சு. போக 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 ஆல்மோஸ்ட் 400+ மைனஸில் போச்சு. இன்ஃபேக்ட் நாஸ்டாக்கும் நெகட்டிவில் போச்சு. அவங்களோட டெக்னாலஜி இண்டெக்ஸ் அதுவும் மைனஸில் போச்சு. இதுக்கான எதிர்வொலி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் காட்டுச்சு. இன்னைக்கு பெருசாக காட்டுவாங்கன்னு நினச்சாங்க. பட் க்ளோஸ் டு அபவுட் ஒரு ஸ்டேஜில் -140-150 பாயிண்ட்ஸ் இது ஆகிட்டு ஃபைனலாக க்ளோஸ் ஆகும் போதும் -92 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. நல்லா இருந்துச்சு மார்க்கெட். மத்தியானத்துக்கு மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிகவரி காட்டுச்சு. பட் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே ஹெவி வெயிட்ஸ்ன்னு சொல்கிறது மோஸ்ட் ஆஃப் தி பேங்கிங் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துச்சு. ஒன்று, நேற்று வரைக்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படி நின்றுட்டு இருந்தது. இன்னைக்கு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் போக ஆரம்பிச்சிச்சு. நம்ம யூனியன் பேங்க் இன்னைக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் இன்ஃபேக்ட் அவங்க தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இன்றைக்கி பெருசாக அந்த ஃபாலில் அவங்க தான் பெருசாக கீழே விழுந்துருக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி நெகட்டிவ் பேண்டில் தான் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் மோர் ஆன் ப்ராஃபிட் டேக்கிங்கில் இருக்குது. நிறைய ப்ராஃபிட் பார்த்தாச்சு. நான் கேஷை வெளியில் எடுக்கிறேன்ற லெவலில் தான் வந்திருக்கிறாங்க. ஷார்ட் பண்ணதை கம்மியாக தான் ஷார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:15 நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். F&O டேட்டாஸ் வரல, இன்னும் பாவ் காப்பி வரல, ஃபியூச்சர்ஸோட டேட்டாஸ் வரல. ஸோ அந்த டேட்டா வந்ததுக்கப்புறமா ப்ராபப்ளி நாளைக்கு காலையில் இல்லை நாளைக்கு ஈவினிங் ப்ரோக்ராமில் நம்ம அதை பற்றி அப்டேட் பண்ணலாம். பட் எஃப்ஐஐ செல் ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே எஃப்ஐஐ 4,424 கோடிக்கு விற்றுருக்குறாங்க, சரியா? அண்ட் டிஐஐ வாங்கியிருக்கிறாங்க. பட் அந்தளவுக்கு பெருசாக வாங்கலை, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வாங்கலை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 2 நாள் தான் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஒன்று நேற்று, இன்னைக்கு. இந்த 2 நாள்லேயே ஆல்மோஸ்ட் 6,500 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 6,458 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. லாஸ்ட் மந்த்து செப்டம்பரில் 26,692, 26,700 வச்சுங்களேன். 8 கோடியில் என்ன ஆகிட போகுது? ஸோ 26,700 crores விற்றுருக்குறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் ஆல்மோஸ்ட் 20,620 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஸோ இந்த 2 மாதத்தில் மட்டுமே அவங்க க்ளோஸ் டு அபவுட் 50,000 crores விற்றுட்டாங்க. யார்? எஃப்ஐஐஸ். மார்க்கெட் அப்பயும் ஒன்றும் பெருசாக சரியில்லை. எஸ், சரிஞ்சிருக்கு. பட் அந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கல. எஃப்ஐஐஸ் இந்த அளவுக்கு விற்றிருந்தால் எவ்வளோ இம்பேக்ட் வந்திருக்குமோ அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை இப்போதைக்கு. பார்க்கலாம் அடுத்த சில நாட்கள் என்ன மாதிரி பேனிக் வருதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த விதமான பேனிக் கிடையாது. அந்த பயம்னு வாங்கல, எப்பயுமே மார்க்கெட் கீழே பெருசாக கீழே விழுவும் போதும்
இந்தியா விக்ஸ் வந்து எப்பயுமே ஏறும். இன்றைக்கி மத்தியானம் ஆல்மோஸ்ட் 1.5 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 2% அப்பில் இருந்துச்சு. சரி, மார்க்கெட்டில் லேசாக டென்ஷன் வந்துருச்சுன்னு பார்த்தேன். இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்குமா பார்க்குறோம் அது மைனஸில் இருக்குது. எப்பயுமே இந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும் போதும் வொலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ஆர் இம்ப்ளாய்டு வொலட்டாலிட்டி இது எல்லாமே வந்து பயங்கர மேலே ஏறும். பட் அதுவும் மைனஸில் வந்து இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் மக்கள் வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லைன்றது இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் காட்டுது. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்டில் ட்ராப் ஆனவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து நிறையா நடந்துகிட்ருக்குன்றது காட்டுது. ஸோ யாரெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்களோ தயவு செஞ்சு ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்ச நாளாக வந்து அப்படி ஃப்ரீயாக உட்காரலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பொட்டாசியில் நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா ஏன் விடணும்? ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து இன்னமும் வரலாம். மறுபடியும் நான் சொல்ல வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக வரும்னு பார்த்தால் இப்போ இருக்கிற சினாரியோ பார்த்தா கிடையாது. இன்றைக்கான ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று 19,500 நிறைய புட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 19,400 நிறைய புட்டு இருக்குது. போத் இந்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் வீக்கான எக்ஸ்பைரி ரெண்டுலேயுமே வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் வந்து இட் இஸ் ஷோயிங் ஒன்லி ஃபார் அந்த 19,400 லெவலில் தான் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ ப்ராக்டிக்கலி மார்க்கெட்டில் எந்த விதமான பெரிய டென்ஷன்ஸ் கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே. நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்லுதுன்றது பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 44,000 லெவலை வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணிச்சு. அண்ட் க்ளோஸ் ஆகும் போதும் 43,000 ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டோம்னா 44,256 லெவலில் தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே பேச விரும்பல. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே வந்து நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. இது வந்து ஷார்ட் பண்ணலாமான்றது கேட்டால் இது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் வேணால் ஷார்ட் பண்ணலாம் இல்லையா, ஓவரால் மார்க்கெட்டை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவலில் நீங்கள் ஷார்ட் பண்ணலான்னு சொன்னாலும் மேபி இன்ட்ராடேக்கு வேணால் நம்ம ஷார்ட் பண்ணலாம் இல்லையே. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஒன்று. ரெண்டாவது, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணலான்னு சொன்னால் எஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க்லாம் வந்து பக்கா ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனாலும் மந்த்லி சார்ட்டில் வந்து அது ஒரு சேனலில் தான் இருக்குது. எஸ்பிஐ ஆயிருக்கா, யூனியன் பேங்க் ஆயிருக்கா, பேங்க் ஆஃப் பரோடா ஆயிருக்கா, எல்லா இடத்துலையுமே வந்து ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட ப்ராஃபிட் புக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓடிட்டுருக்கு. கோல்டும் அதே நிலைமை தான். ஸோ கோல்டு இங்கேருந்து கேஷ் எடுத்துகிட்டு போய் நான் கோல்டில் போடலாமான்னு கேட்டால் சான்சஸ் கிடையாது. கோல்டும் வந்து பயங்கர வீக்னஸாக இருக்குது. மேபி இந்த சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் வந்து கோல்டு ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் வாங்கிக்கலாம் ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது வந்து அட்வைசபிளாக இருக்காது. இன்றைக்கி ஆப்ஷன் டேட்டாஸும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்பல. பட் ஓவரால் மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த வாரத்துக்கான எக்ஸ்பைரியில் வந்து 19,400 ஹெவி கால் புட்டும் 19,600 ஹெவி காலும் ரைட் ஆகிருக்கு. ஸோ அப்சைடு வந்து ஆல்மோஸ்ட் 600 வரைக்கும் ஒரு புல் பேக் வருன்றது எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அடுத்த வாரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் டேட்டாஸ் அதே 19,400 டவுன் சைட்லேயும் அப்சைடில் 19,500 லெவலில் ஹெவி கால் ரைட்டாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் இந்த லெவலில் வந்து சாண்ட்விச் ஆகும் தான் காட்டிகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது. இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பார்க்கலாம். நாளைக்கு வெறும் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக நம்ம வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.